இன்றைக்கு நான் இந்த கூட்டத்துக்கு முக்கிய சில புள்ளி விவரங்களை அளித்து ஒரு மிகப்பெரிய முயற்சி டான்ஃபிநெட் தமிழ்நாடு ஃபைபர் நெட் என்ற முயற்சியோடைய இன்றைய நிலைப்பாட்டை ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வெளியிட்டு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், எப்படி செஞ்சுருக்கோம், இதில் என்ன இன்னும் பாக்கி இருக்குது, என்ன செய்ய போகிறோம் என்றதை விளக்குவதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்தோம். முக்கியமாக 2022 இதை கொஞ்சம் வரலாறு சொல்லணுன்னா, பாரத் நெட் என்ற இனிஷியேட்டிவ் ஒன்றிய அரசாங்கத்தால் 2014-19 ஒன்றிய அரசாங்கத்திலேயே முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த ஆட்சியினால் 2 மாடல் இருந்துச்சு. ஒன்று யூனியன் லெட் ஒன்றிய அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படுற மாடல் ஒன்று, மாநிலத்தினால் செயல்படுத்தப்படுற மாடல் ஒன்று ஸ்டேட் லெட். இந்த ஸ்டேட் லெட் மாடல் என்ற முடிவை 2016-21 இருந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த முடிவை எடுத்து அந்த ஸ்டேட் லெட் மாடலுக்கு ஏற்ப டெண்டர் எல்லாம் வெளியிட்டு ஒரு 3000 கோடி இருக்குமா மொத்த செலவு, 3000 கோடி ரூபா ப்ராஜெக்டு அது டெண்டர்லாம் வெளியிடப்பட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் மாட்டி சட்ட பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்தில் போய் அது முடக்கப்பட்டு அப்புறம் ஆட்சி மாறின பிறகு அந்த டெண்டர்லாம் சரி செய்யப்பட்டு பணி ஆரம்பித்து குறிப்பாக ஜூன் 9, 2022 அன்னைக்கு பாரத் நெட் என்ற ப்ராஜெக்டில் தமிழ்நாடு ஃபைபர் நெட்டை இணைத்து இந்த எல்லா கிராம பகுதிகளுக்கும் குறிப்பாக 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக 1 GB பேக்போன் ஃபைபர் மூலமாக ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி கொடுத்து சமூக நீதிக்கும் சமமான வாய்ப்புக்கும் ஒரு அடித்தளமாக இயங்கும் காரணத்துக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இது 4 பகுதிகளாக டெண்டர் விடப்பட்டது. பேக்கேஜ் ABCDன்னு இன்றைக்கு பேக்கேஜ் ABC கிட்டத்தட்ட 100% முடிந்து பேக்கேஜ் Dயோடைய ஒப்பந்தக்காரர் ITI இந்தியன் டெலிஃபோன் இன்ஸ்டிடியூட் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனம், அவங்க மாத்திரம் ரொம்ப தாமதமாக இருக்கிற சூழ்நிலையில் 12,525 11,800 கிராமங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது கிராம அளவுக்கு போய் சேர்ற ஃபைபர். இதிலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இல்லத்துக்கும் செல்லணுன்றதுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ற அடிப்படையில் ஹார்ட்வேர் வாங்கிறது யார், வயர் இழுக்கிறது யார் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அன்றைக்கு நான் நிதி அமைச்சராக இருந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு 185 கோடிக்கு ஓரளவுக்கு இந்த ஹார்ட்வேர் OLT அதாவது இந்த நெட்வொர்க் சுவிட்சஸ்ஸு இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு எண்ட் பாயிண்டில் வாங்கிறதுக்கும் அதுக்கு கண்ட்ரோல் சென்டர் போடுறதுக்கும் நிதி உதவியை வாங்கி பெற்று அந்த டெண்டரும் மூடப்பட்டு அதுவும் இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு கடைசி பிரச்சனைனா, யார் அந்த வயரை இழுத்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுப்பாங்கன்னு. அப்போது அரசாங்கத்துடைய உள் ஆலோசனையில் ஒவ்வொரு கிராமத்திலும் 2 ஃப்ரான்ச்சைசி இருந்தால் ஓரளவுக்கு காம்படிஷன் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு நம்ம யார் ஏற்கனவே அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை, பாக்கி யார் வேணாலும் வரலாம் என்ற ஐடியாவில் பண்ணோம். இந்த திட்டத்தில் செயல்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கின்றத எதேர்ச்சியாக நேற்று இந்தியா மொபைல் காங்கிரஸ் என்ற ஆண்டுதோறும் நடக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினால் சப்போர்ட் செய்யப்படுற ஊக்குவிக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் நேற்று டெல்லியில் நடந்ததில் ஒன்றிய பிரதமர் துவக்கி வைத்து 2வது ஆண்டாக ஒன்றிய டெலிகம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் அவர்கள் எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு எதெல்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் இஷ்யூ, எதெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் திருத்தலான்ற ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருந்தார். 2வது ஆண்டாக நான் அதிலும் பங்கேற்றேன். அந்த பங்கேற்றதில் நான் அவரிடம் கூறியது, இந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம், ஒரு 3-4 கூடுதல் உதவி உங்களிடம் தேவை. ஒன்று, ITI என்ற நிறுவனத்தை அவங்க 4வது பேக்கேஜை சிறப்பாக சீக்கிரம் முடித்து கொடுக்க சொல்லுங்கள்.
நீங்கள் ஒதுக்கின நிதியில் நாங்கள் எட்டிய ஒரு அளவுகோலுக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய நிதி கொஞ்சம் சில 100 கோடி பாக்கி இருக்குது, அதை அனுப்பிவிடுங்கள். திடீர்னு ஒரு புது மாற்றத்தை கொண்டாந்திருக்கிறீர்கள். அந்த நெட்வொர்க்கை உருவாக்கின பிறகு புது நிறுவனத்தை உருவாக்கி அதோடைய மேலாண்மை அந்த நிறுவனத்திடம் கொடு. அந்த நிறுவனம் ஒன்றிய அரசாங்கத்தால் தான் இயக்கப்படும், மாநில அரசாங்கத்தால் இயக்கப்படாது என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தீர்கள். அதை கைவிட்டு விட்டு ஏற்கனவே மரியாதைக்குரிய செயலர் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்தபடி எந்த நிறுவனம், அதாவது டான்ஃபினெட்னு உருவாக்கின நிறுவனம் எந்த அளவுக்கு இன்னை வரைக்கும் இது கொண்டாந்துருக்கோ, சிலது என்ன சொல்கிறது, இம்ப்ளிமெண்டேஷன் ஒப்பந்தம் முடிஞ்சு ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு போக போகுது, சிலது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனே முடியாத சூழ்நிலை. இந்த டான்ஃபினெட்டே இதோடைய நெட்வொர்க்கோடைய மேனேஜ்மெண்ட் என்டிட்டியாக வச்சுருங்க. நீங்கள் தயவுசெய்து புது என்டிட்டி ஒன்றிய அரசாங்கம்லாம் கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி வீட்டுக்கு போகிறது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, ஃபைபர் டு த ஹோம், அதாவது ஃபைபர் கேபிளை ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன்லேருந்து வீட்டுக்கு போய் சேர்கிற அந்த ஃபைபரை ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் போகும்போது எங்களுக்கு சில இடங்களில் யாருமே ஆர்வம் காட்டுவதில்லை. ஏன்னா ஃபைபர் வாங்குறது, ஃபைபர் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கிராமமாக பண்ணுற அளவுக்கு சிறு குறு தொழில்கள் நாங்கள் விருப்பப்பட்டோம், தொழில் அதிபர்கள் விருப்பப்பட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக தோணுது. எனவே நாங்கள் ஒரு கிராமம் பதிலாக ஒரு மாவட்டம் அளவில் ஒரு பார்ட்னரை எடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் இந்த மாதிரி மினிமம் 2 ஃப்ரான்ச்சைசிஸ் பங்கில் போட்டு 50% வருமானம் அவங்களுக்கும் 50% வருமானம் கார்ப்பரேஷனுக்கும், குறிப்பாக ஆரம்பிக்கிற பிளான் 199 rupees a month, 199 rupees a month மாதத்துக்கு இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரியும், ஸ்பீடு வெவ்வேறு ஸ்பீடில் 10 Mbpsலேருந்து 200 Mbps வரைக்கும் வெவ்வேறு பிளானில் வெவ்வேறு ரேட்டில் உருவாக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறோம். புதுசாக பாரத் நெட் உட்யாமி ஸ்கீம் என்ற ஸ்கீம் ஒன்றிய அரசாங்கம் ஆரம்பித்ததில் எங்களுக்கு உதவி கொடுத்து ஒரு 4 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு இந்த ஃபைபர் இணைப்பதற்கு நிதி உதவி வழங்குங்கள். ஏன்னா நேற்று ஒன்றிய அமைச்சர் மதியம் 2:30 மணி 3 மணிக்கு உரையாடும்போது சொன்னார், 1,40,000 கோடி டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். இது வரைக்கும் வரலாற்றில் ஒதுக்காத நிதியை ஒதுக்கியிருக்கோம். எங்களுடைய இலக்கு அனைத்து வீடுகளுக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ் போய் சேரணும். அது மட்டும் இல்லை, மாநில அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு தான் எங்களால் இதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறினதுக்கு பிறகு நான் உரையாட வாய்ப்பு கிடைத்ததனால் இதை வரவேற்கிறோம். கூட்டாட்சி தத்துவத்தில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா, எங்களை பார்ட்னராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்ணுவோம். இத்தகைய கூட்டங்கள் நீங்கள் நடத்துவது ரொம்ப பயனாக இருக்கிறது. இந்த முதல் ஆண்டு கூட்டத்தில் சும்மா கருத்து பரிமாற்றம் இருந்தது. இந்த ஆண்டு கூட்டத்தில் 6 மாநிலங்களை முன்னுதாரணமாக நிறுத்தி, இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சுருக்கு, இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சுருக்கு, இதெல்லாம் பாக்கி மாநிலங்கள் படித்து கொள்ளலாம், இதனால் பயனடையலாம் என்று கூறினீர்கள். அதில் தமிழ்நாடை ஒரு மாநிலமாக சிறப்பாக செயல்பட்டிருக்க மாநிலமாக கூறினதுக்கு நன்றி. நான் கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பதிலாக நீங்களே சொல்கிறீங்க, சில ஆஸ்பெக்டில் சில மாநிலம் முன்னேறி இருக்குது, சில ஆஸ்பெக்டில் நீங்கள் நிதி கொடுத்தா சிலர் சரியாக செயல்படுத்துகிறாங்க, சரியில்லை. ரைட் ஆஃப் வே உங்களுடைய மாடல் பார்த்தா எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பல துறைகளுக்கும் அவங்களுடைய உரிமையை பறிக்கும் வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீ ரைட் ஆஃப் வே கொடுக்குறதுலாம் கஷ்டம். எனவே இது ஆண்டுக்கு ஒரு முறை 1 மணி நேரம் ஐஎம்சியில் நடத்தாமல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு, எப்படி நான் இருந்த உறுப்பினராக இருந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி சந்தித்து மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கிற கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அங்கே சட்டம் உருவாக்குற உரிமையும் உண்டு, அதெல்லாம் நம்ம கேட்கல. இந்த மாதிரி பெஸ்ட் கேஸ் சினாரியோஸ், கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கலந்தாலோசிக்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்றேன். உடனடியாக அவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இனிமேல் எல்லா ஐடி மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், பெஸ்ட் கேஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கலாம், கேஸ் ஸ்டடீஸை கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எனவே ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இது வந்து ஜாயிண்ட் ஒன்றிய மாநில அரசோடைய முயற்சி. சில நிதி அவங்ககிட்டேருந்து வருது, சில நிதி நம்மகிட்டேருந்து வருது. செயல்பாடு நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் ஒரு கான்ட்ராக்டர் அவங்களுடைய நிறுவனம். இந்த சூழ்நிலையில் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்த பிறகு முதல் இதோடைய பயனாக வரும் சனிக்கிழமை 11ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் காந்தி ஜெயந்தி ஒட்டி நடத்த இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரத் நெட் டான்ஃபிநெட் பேக்போன் வழியாக சுமார் 10,000 கிராமங்களுக்கு ஒரே நேரத்தில் உரையாடி அதில் சில கிராமங்களுக்கு 2-வே கனெக்ஷன் கொடுத்து இந்த இன்டர்நெட் பேக்போன் மூலமாக இந்த ஆண்டோடைய கிராம சபை கூட்டம் நடத்த இருக்கிறது என்று இங்கே கூற விரும்புகிறேன். நான் சொன்னபடி எப்போ முழுசாக முடியுதோ 12,525 கிராமம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. அந்த பேக்கேஜ் 4ல் மாத்திரம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. 11,800 11,800 ஏற்கனவே கனெக்ஷன் ஆயிடுச்சு. அதில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு லாஸ்ட் லைன் வரைக்கும் போய் வீடியோ கனெக்டிவிட்டி பண்ணுற வரைக்கும் ஒரு 10,000 ஏற்கனவே ட்ரையல்லாம் முடிச்சு இந்த சனிக்கிழமை நாளான்னைக்கு காலை 10:30 மணி அளவில் மாண்பு முதலமைச்சர் இந்த டான்ஃபிநெட் பேக்போனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைட் கனெக்டிவிட்டி டெஸ்ட் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். அதற்கு பிறகு சில இடங்களில் 2-வே இன்டராக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஒரு 3-4 இஷ்யூஸ் மாத்திரம் இந்த லாஸ்ட் கான்ட்ராக்ட் முடிக்கணும். இந்த லாஸ்ட் மைல் ஃபைபர் டு த ஹோமுக்கு ஒரு புது மாடல் இல்லை நிதி உதவி ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரணும். அது இல்லாமல் இருக்கிற ப்ராஜெக்டில் பாக்கி வர வேண்டிய பணம், பாக்கி வர வேண்டிய இந்த ஓஎம்சி நிதி, அது இல்லாமல் புது கம்பெனியை உருவாக்க சொல்லாதீங்க. உங்களுக்காக கண்ட்ரோலுக்காக இருக்கிற கம்பெனியை எடுத்துகிட்டு இன்னொரு புது கம்பெனியை உருவாக்கி அதை நீங்கள் அங்கேருந்து இயக்குற மாதிரிலாம் சரி வராது. நாங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கின நெட்வொர்க்கை நாங்கள் வச்சுருக்க எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டான்ஃபிநெட் வச்சு நடத்திக்கிறோம் என்று நேற்று சொன்னேனே தவிர இந்த கருத்தை பல மாதங்களாக மரியாதைக்குரிய செயலர் மீண்டும் அங்கே டெல்லியில் கூறியிருக்கிறார். அங்கே இருக்கிற செயலரும் நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ்ஐ சார்ந்த நீரஜ் மிட்டல் அவர்கள் இந்த ஐபிஎன்டி உருவாக்குவதற்கு பெரிய பங்கு வகித்தவர். எனவே அதை உறுதியாக செய்து கொடுக்கிறேன் என்றிருக்கிறார்கள். இந்த முதல் கிராம சபை கூட்டத்துக்கு பிறகு விரைவில் பாக்கி அந்த சில 100 கிராமங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு புது ஃப்ரான்ச்சைசி மாடல் போட்டு 199 per month ரேட்டில் இன்டர்நெட் எல்லா கிராம இல்லங்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறி நான் உரையை முடித்துக்கொள்கிறேன்.